அக்டோபர் 30 அட்ட சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அட்ட சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களை 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களை 100 வச்சு சண்டையிடக்கூடாது என்று சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களை 100 வச்சு சண்டையிடக்கூடாது என்று சொன்னாரு. தமிழ் சமுதாயம் ஒன்று போது என்றாரு, தமிழ் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அத்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீரே. அக்டோபர் 30 அத்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கெடுப்பதென்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பையக கெடுப்பதென்றாரு. அக்டோபர் 30 அட்ட சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. என்றாரு. ஊர் என்ன நாடு என்ன சாதி என்ன மதங்கள் என்ன உயிரெல்லாம் உடம்பிறப்பு என்றாரு. நம்ம எல்லோரும் ஒற்றுமைய வாழும்படி சொன்னாரு, நம்ம எல்லோரும் ஒற்றுமைய வாழும்படி சொன்னாரு. அக்டோபர் 30 அத்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. He
மண்ணை புண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கம்பெனிக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசர் உயர்திரு சங்கரதாஸ் சுவாமியின் திருநாமம் வாழ்க வேண்டும், அவரது புகழ் ஓங்க வேண்டும், இவ்வூர் மக்களின் செல்வம் மறைபோல் பெருக வேண்டும், அனைவரும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கும் பொழுது நல்லா குச்சி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷம் அப்படிதான் இருக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 15 வருஷம் முன்னாடி கிராமத்தை பார்த்த மாதிரி இருக்கு. அப்பதான் பிள்ளைலாம் குச்சி போல ஐயா சாப்பிடுறது கிடையாது. சந்தோஷமா இருக்கீங்க. ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒளிவு இருக்கு. நான் வந்தோம் ஒரு நல்ல நல்ல பாட்டா போட்டீங்க. ரொம்ப நாளாச்சு இந்த மன்னவா பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. போடுறதே கிடையாது. எல்லாம் மனோரங்க தெம்மாக்கு பாட்டு நாரசகமா இருக்கும். கஜ கஜ கஜன்னு கத்திட்டு எல்லாமே ஒரு அழகான ரொம்ப தெளிவான ஒரு பாட்டு. நல்லாச்சு. சந்தோஷமா உள்ள தூங்கி இருந்த போது தாளாட்டுற மாதிரி இருந்துச்சு. தேர்ந்தெடுத்து பாடலை ஒளிபரப்பி அற்புதம் நல்ல அழகான ஒளிபெருக்கி ரொம்ப சந்தோஷமா. தம்பி யூடியூப் எடுத்து தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கனே, காசு கொடுக்கணும், நாங்கள் வீட்டுக்கு போறோம், பிரச்சனை இல்லை. ஆமா இல்ல விடுங்க, அதெல்லாம் கவனிக்க வேணாம். அது எது கவனிச்சுக்கிட்டு சொல்லுங்க, அதெல்லாம் எதுக்கு கவனிச்சுக்கிட்டு பேசலாம், எதுக்கு கவனிச்சு நான் இங்க வந்திருக்குதே காசு கொடுத்து ஆடிட்டு போட்டு நான் இங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதானே. அதாவது நாங்க நிறைய விஷயம் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்போம். என்னன்னா பப்பு டான்ஸ் எல்லாம் பாப்பீங்க, பள்ளி வெளியே வந்து எந்திரிச்சு போவீங்க பாருங்க. அப்ப உங்க வலி வலிக்கும் பாருங்க. அந்த அவமானம் தாங்கிட்டு நாங்க சிரிச்சுக்கிட்டே நிற்போம். நாங்க உள்ள போக முடியாதுல்ல. இப்ப நீங்க உள்ள போறீங்க, நான் என்ன சொல்றேன்னா யாரோ இவரை வள்ளி அவ்வளவுதான். ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மசுமன் ஐயா அவர்கள் வந்து ஒருத்தர் பேச வராதப்ப போனவர் தான். சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னாங்களாம். 2 மணி நேரம் பேசினாராம். அவரை பேசின விதம், அதுக்கப்புறம் அவர் வந்து வாய்ப்புட்டு சட்டம் போட்ட கூட அவர் பேசினாரு. அப்ப அந்த விஷயம் சொல்லும் விதம் ஏதோ ஒன்று மக்களை கவர்மே ஏதோ ஒண்ணு, யாரோ தோறனா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். இல்ல அமைதியா இருந்தாலுமே பிரபஞ்ச ஈர்ப்பு கிடைக்கும். இப்ப நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், ஒரே ஒரு பாட்டு தான் இந்த முடிச்சுன்னா அடுத்து ஒரு முருகன் பாட்டு. முருகன் பாட்டு பாடியே ஆகணும். முருகன் பாட்டு பாடாம இருக்க கூடாது. முருகன் பாட்டு ஒரே ஒரு விநாயகர் பாட்டு, ஏன்னா அவர் இல்லாம நம்ம இல்ல. அப்புறம் ஐயா பாட்டு போயிட்டு முடிஞ்சு போச்சு. ரொம்ப தொந்தரவா பாட மாட்டேன், சரிங்களா? அதனால ஒரே ஒரு விஷயம், நாடகம்னா எதுக்கு என்ன சொன்னீங்க? பாடா என்ன சொன்னீங்க? பாடா ஐயா பாட்டு பாடுங்க, ஐயா பாட்டு பாடுங்கம்மான்னு சொல்லுங்க, சரிங்களா? நாங்க படிச்சுட்டு தானே வந்திருக்கோம், சரிங்களா? பேசாதீங்க. மரியாதை மரியாதைன்னா எங்க தூக்கி மாவ மரியாதை போட்டு எல்லாம் செய்ய வேணாம். ஒரு அன்பா பாசம் உங்களோட பிள்ளை மாதிரி பாருங்களேன், உங்களோட பொம்பளை பிள்ளை மாதிரி பாருங்களேன். நாடகக்காரினால நாடகக்காரி அப்படின்னு வந்துருவீங்க. இருக்குன்னே நாங்கள் மனசு தானே, சரிங்களா? எங்களுக்கும் சூடு சொரணை எல்லாமே இருக்கும்ல. அதனால ஒரே ஒரு விஷயம் என்னங்கண்ணே, இந்த பேப்பர் சில்லறை முடிச்சு வச்சிருக்கீங்களா எல்லாரும் வரிசையா? காலை ஊருக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்கா? ஆமா. வேல்பாபு பயில்களா இதெல்லாம் படிக்க முடியாதே. நண்பர்கள் படத்தை கொடுத்த புடை சிட்டியை சேர்ந்த வேல்பாபு பயில்க ரோடு மேல வந்து அன்பளிப்பு கொடுக்க ரொம்ப நன்றினா. ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கிறது, ரொம்ப கஷ்டமான லோடு மேல வேலை தான்.
அதுல எவ்வளவு அவமானங்களை சந்திக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லா வேலையுமே அவமானம் தான். கார்பரேட் கம்பெனி உட்காந்து அவமானம் எல்லாமே இருக்கு. ஐடி கம்பெனி அங்க அதை விட அவமானமா இருக்கும். அவமானங்கள் நிறைந்ததான் இந்த நாடு. அவமானத்துல வாழ கத்துட்டா வாழலாம், சிம்பி முடிச்சுட்டா வாழ முடியாது. அவ்வளவுதான். பெண்களுக்கு அதான் சொல்றேன், சிரிச்சுக்கிட்டே போயிருங்க. எதிர்த்து நின்று முகத்தை மூஞ்சிய காமிச்சா வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். நான் நிக்க முடியல, சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னா சிரிச்சுக்கிட்டே நிற்பேன். அதெல்லாம் ஒரு காலம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. மூஞ்சி இப்பெல்லாம் அப்படி கிடையாது, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கப்பா அப்படின்னு போயிடும். அதனால இப்ப வந்து நாடகத்துக்கு வந்துடலாம், நேரடி அப்படியே விஷயத்துக்கு வந்துடலாம். நாடகம் வைப்பதே உங்களுக்கு ஒரு பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணுங்கிறதுக்காதான். இப்ப பாருங்களேன், நீங்க வீடு கட்டினா ஒரு அஸ்திவாரம் போட்டிருப்பீங்க, கோயில் கட்டினா ஒரு அஸ்திவாரம். பூமி எந்த அஸ்திவாரம், இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, பயந்துருவீங்க. பூமி அந்தரத்தை சுத்திக்கிட்டு எந்த அஸ்திவாரத்துல சுத்துது? யாராவது தாங்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தியில சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அவ்வளவு முடிஞ்சு ஒண்ணுமே பண்ணல. அந்த இடத்துல சுத்திக்கிட்டு கொஞ்சம் வேகமா சுத்தாலும் முடிஞ்சு போச்சு, சுத்தாம இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. அந்த பூமி அந்த இடத்துல சுத்தி பூமியில தான் நம்ம வாழ்றோம். நமக்கு வந்து அப்ப அந்த பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நாடகத்தை வச்சது. விடிய விடிய சாமியை பத்தி பேசுறோம்ல, புராணங்களை பத்தி பேசுறோம்ல. சங்கரதாஸ் சாமி எதுக்கு நாடகத்தை விளையாட்டு போல எழுதி வச்சாரு? தாமோர தேவரோட பிள்ளை அவரு சங்கரதாஸ் சுவாமி. சாதாரண டிடி தவத்திரு இது தாமோர தேவரோட பிள்ளை வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் தான் தூத்துக்குடி மாவட்டம் தட்டப்பாறை கிராமத்தில் பிறந்தவர். அவர் தான் 69 நாடகத்தை எழுதி இன்னைக்கு இருக்கிறது 16 நாடகம் தான். 69 நாடகத்துல 16 நாடகம் தான் இருக்கு. அதுல வள்ளி திருமணம் தான் முதல் இடத்துல இருக்கு. அதையும் அள்ளி வச்சு சீக்கிரம் மூடிடுவாங்க, சரிங்களா? அதனால மற்ற நாடகம் கதை நாடகம் நடக்க ஆரம்பிச்சிடும், கதை நாடகம் நிறைய. அதனால அந்த முதல் இடத்துல இருக்கு. அவர் எழுதி போட்ட பிச்சை தான் இன்னைக்கு 3000 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நினைச்ச திருமணி. அதனால அவர் எதுக்குன்னா உங்களுக்கு பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணுங்கிறத நாடகத்தை எழுதி வச்சது, உட்காந்து பார்க்க சொல்லி. விடிய விடிய 12 மணிக்கு சுழற்சி வருது, பூமி சுழற்சி. மேல அதிசயம் நிறைய இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. நிறைய அதிசயம் இருக்கு, நிறைய மெடிசன் இருக்கு. நம்ம சாமி கும்பிடல அறிவியல் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, அது புராணம் இருக்கு. மூணுமே நம்ம தான் இருக்கு. சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை, நல்லபடியா நோய் இல்லாத வாழ்க்கை அமையும். அதனால அதுக்காக வந்தது. இப்ப முருகன் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுட்டு முருகன் பாட்டு பாட்டு போயிட்டு கொஞ்சம் போயிட்டு வட்டாங்க, சரிங்களா? முருகனுக்கு வள்ளி யார்? வள்ளி திருமண நாடகம் எதுக்கு வச்சாங்க? முருகன் திருமணம் அதுக்கு நோட்டீஸ் அடிக்கலாம்ல, கேட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? ஐயா முருகன் திருமணம் நோட்டீஸ் அடிங்க. ஏன் சங்கராசாமியை வள்ளி திருமணம் தான் அடிச்சு வச்சிருக்காரு? ஏன் வள்ளி யார்? அப்ப வள்ளி சாதாரணப்பட்ட வள்ளி பெருந்தகை நாச்சியார். இந்த அம்மா பேரு வள்ளி பெருந்தகை வேணு நாச்சியார் மாதிரி வள்ளி பெருந்தகை நாச்சியார். சொல்றேன் ஒரு 2 பாட்டுக்கு மட்டும் டைம் கொடுங்க, அப்புறம் அவங்களை பத்தி நல்லா பேசுறேன். அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வரலாறுகள் எனக்கு தெரிஞ்சாதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். வரலாறுகள் நமக்கு தெரிஞ்சா நம்ம பிள்ளைக்கு சொல்லி அதை அவங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வரலாறுகள் மறைக்கப்பட்டு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய தெய்வங்கள் திட்டமிடப்பட்டு மறைக்கப்பட்டு வருகிறது. அதனால கொஞ்சம் வம்புப்படி நம்ம பிள்ளைகள் சொல்லிட்டா அவங்க பிள்ளைகள் சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் 10க்கு 5 சொல்லி கொடுப்பாங்க. அந்த 5 அழியாம போயிட்டு இருக்குல்ல, அதுக்காதான். அப்ப அந்த வள்ளி பெருந்தகை நாச்சியார் வலுவக சுவாச காற்றுக்கு உரியவை, அஷ்டமா சித்துக்கள் கத்துக்கிட்டவங்க, பிரபஞ்ச சக்தியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள. போகர் வந்து முருகன் சிலையை செஞ்சார். அந்த போகர் முருகன் சிலை செய்ய விடாமல் தொட்டவள் வள்ளி. இதை இலங்கை போனீங்கன்னா கதிர்காம படிச்சீங்க. இலங்கை கதிர்காமம்னா இலங்கையில கதிர்காமத்தில் முருகன் சிலை இருக்காரு. ஒரு சின்ன சேர்ந்து சேலை செஞ்சு அந்த அம்மாட்ட கொடுத்து பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. வெறும் திரைச்சிட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து வள்ளி நெல்லு காயப்பட்ட மூங்கில் நெல் காயப்பட்ட இடம், மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம். அது மாதிரி வந்து தெனமா வச்சுக்கிட்டு அப்ப எப்பேற்பட்ட பெண்மகளா இருந்திருப்பாங்க. தந்ததை வச்சு தினை இடிச்சாங்கன்னா அப்ப எப்பேற்பட்ட பெண்மணி எவ்வளவு ஹைட் வெயிட்டா இருந்திருப்பாங்க. அது வள்ளி பெருந்தகை நாச்சியார். அந்த இடம் இன்னமும் இருக்கு. அது மாதிரி வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா அங்கேயும் வேலூர் மாவட்டம். அங்க வந்து வள்ளியூர் அங்க அரசாட்சி புரிஞ்சாங்க. முருகனே வந்து நீங்க இந்த நாட்டை ஆழ்ந்து போனார். இதெல்லாம் ஒரு மூலப்பத்திரம் அதுல இருக்கும், மூலக்கருன்னு ஒண்ணு இருக்கும். அப்படி காலப்போக்கில் மாறுறது தானே. அங்கேயும் நெல்லுக்காய போட்டு இருக்கு, மஞ்சள் தச்சு குளிச்சிருக்கு, தந்தத்தால் வந்து திணை இடிச்சு இருக்கு. அப்படிப்பட்ட வள்ளி பெருந்தகை நாச்சியார் பஞ்சபூதங்களை கட்டுக்காப்புக்கு வைத்திருப்பாய். பஞ்சபூதம் எது? பிரபஞ்சம். அந்த சராசரம் நம்ம வாழ முடியாது. ஏன்னா 9 கிராம் சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு சக்தியில சுத்துது, அவ்வளவுதான். அது கொஞ்சம் அசைச்சுனா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரபஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம சுவாச காற்று. இப்ப ஒருத்தரை பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கும், பார்க்க பிடிக்கலப்பா அப்படி முடிக்கும். பேசுறது கேட்க பிடிக்கலன்னா வாயை முடிக்கலாம், அதை காதை முடிக்கலாம். பேச பிடிக்கலன்னா வாயை முடிக்கலாம். சாப்பிட பிடிக்கல நாளைக்கு பட்டினி கிடக்கலாம். மூச்சு விட பிடிக்கல மூச்சு விடாம இருக்க முடியுமா? செத்து போயிடுவோம். அப்ப தானாக வந்துட்டு போவது மூச்சு காற்று. ஒரு நாளைக்கு 21,600 சுவாச காற்று. படிச்சுட்டு பேசுற நான் பெரிய ஆள் கிடையாது. எழுதி வச்சாங்க பாருங்க முன்னோர்கள், அவர்கள் மிகச்சிறந்த அறிவாய். அதை கூட்டினீங்கன்னா 9ல முடியும். 21,600 2 1 3 9. கலியுகத்தின் கணக்கு 4,32,000 4 3 7 2 9. அது மாதிரி 9 பாசனம். ஜாதிலிங்கம், மனசுல எந்தி, காந்தரம், தாரம், ரசபாசனம், கவரி பாசனம், வெள்ளி பாசனம், தொட்டி பாசனம், 9 பாசனம், பழனி சிலை, 9 கோள்கள். அது மாதிரி 9 நவதுவாரங்கள்.
இதெல்லாம் ஒரு அடிப்படை கணக்கு இருக்கு. இது அடிப்படை. அப்ப இந்த மூச்சு காட்டுறது சுவாசிக்காம அது பஞ்சபூதத்துல உண்டு. அப்புறம் நீங்க இந்த பூமாதேவி எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது, வர்ண பகவான் எல்லாம் வாழ முடியாது. இந்த 5 பஞ்சபூதம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி முடியாது. அந்த பஞ்சபூதத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பாள். கண்ணன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தவர். கண்ணை காலில் சிலம்பு, பரசுராமர் கோடாலி, தடாகை பிராட்டியர் 3 கொங்கை. ஆனால் வள்ளி மட்டுமே குண்டலம், கொடி, வளை, குதிங்கால் சிலம்பு, கால் தண்டை இடத்தில் தரித்து தமிழல் கனகவேங்கை பூங்குரத்தி. அதனாலதான் வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வள்ளி திருமணம். கந்தபுராணமே வள்ளி திருமணத்தை, கந்தபுராண கதாநாயகி வள்ளி திருமணம், வள்ளி அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அந்த வள்ளி வணங்குறதா முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஒரு தெய்வம் கிடையாதுங்க. நீங்க மனசுல வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு முருகன் போய் நின்னீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாமிருக்க பயமே அந்த வார்த்தை தான் நமக்கு பயமெல்லாம் கிடையாது. ஆனா மனம் கலங்கி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கந்த சிருஷ்டி வீட்டுல கேட்க பாருங்க. அதை எழுதுனது யாரு தெரியுமா? பாலதேவராயர் ஒருத்தர். சூளை நோய் இன்னைக்கு வரைக்கும் எரியும். சூளை நோய் நோய் மருந்து சாப்பிட்டு கேட்கல. சோழ நாட்டுக்காரு பார்த்தாங்க எல்லாரும். நீ திருச்செந்தூர் முருகனை போய் பாரு அப்படின்னா நேரா திருச்செந்தூர் முருகன் வந்திருக்காரு, பேசியிருக்காரு. முருகா உன் துண்ணு வயிற்றுல பூசிக்கிட்டேன், சூளை நோய் வந்துருச்சு, எல்லாரும் இங்க வர சொன்னாங்க. இந்த வயிற்றுல பூசிருக்கேன், கடற்கரை போய் போறதே வயிற்று நிக்கிறேன், கடல் செத்து போயிடணும். தெய்வம் இன்றும் நம்மோடு பேசும். நாம் சரியாக வணங்கினா நமக்கு தான் நேரம் இல்லையே, அவ்வளவு அவசரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி துணுவலி பூசினாரு, கடற்கரைக்கு போனாரு. கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றது. அவர் எழுதியதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிபுணர்கள் கந்த சஷ்டி கவசம். 2 நாள் போட்டா போதும். வாரத்துல நம்மள கவசம் காக்குற மாதிரி காப்பாரு. அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த முருகப்பெருமானை வணங்கும்போது நான் அந்த முருகப்பெருமானை உங்க ஊர்ல இருக்க நாடகமா வச்சிருக்கீங்க. கதாநாயகன், நாடகத்தின் கதாநாயகன் ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் முருகப்பெருமான், வில்லன் யாரு? நாரதரா. அவரு சங்கராசாமி கொண்டு வந்தாரு. சூரபமன் தான் வில்லன். யாரு? அசுரன். ஆசை. கலியுகத்தின் கதாநாயகன் முருகன் வில்லன் அவர் தான். ஆசை எல்லாரும் அடிமையாகணும். கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இல்ல. யார் நோக்கி தவம் இருக்காரு? சிவனை நோக்கி தவம். 1000 வருஷம் சிவன் காட்சி கொடுக்க பிடிவாதமா அவர் இருக்காரு. இவர் விடல. பார்த்தாரு, இவனை வரவழைக்கிறான்ட்டு யாகத்தை வளர்த்து அதை கையெல்லாம் வெட்டி போட்டு கழுத்தெடுத்து உள்ள போட்டு சாம்பல் ஆயிட்டார். யாரு? சூரபமன். பாக்குற சிவன், அடப்பாவி இப்படி ஒரு பக்தனா இருக்காருன்னு தன்னுடைய ஜடாமுடி அவித்து விட, ஜடாமுடி இந்த கங்கை இந்த சாம்பலை ஊட்டி போய் சூரபமன் உயிர் வந்துருச்சு. எந்திரிச்சு நிக்கிறார். காசிபருக்கு மாயைக்கு பிறந்த சூரபமன் அழிந்தேன். இப்ப நீ எனக்கு உடம்பு கொடுத்துருக்க, உசுறு கொடுத்துருக்க, கேட்கலாம் கொடு. என்னடா வேணும்? இந்த எல்லாரும் அடிமையாகணும். ஏன்னா இது கந்தபுராணம், பேசியாகணும். கந்தபுராணம் சொல்ல சொல்ல உங்களுக்கு புண்ணியம், கேட்க உங்களுக்கு புண்ணியம், சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம். மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லப்பா. நம்ம கட்டின வீடு தான் இந்த. அவன் தான் முடிச்சிட்டேனே. 2 விஷயம் தான் போருங்க. நான் சொல்லுங்க. நான் பேசுறதை கவனிச்சீங்கன்னா பாடுனே சொல்ல மாட்டீங்க, அதை கவனிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கந்தபுரம் தானே சொல்றேன். கந்தபுரம் பேச யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கந்தபுரம் நான் பேசலாம், எனக்கா போச்சுவாங்க. சரிங்களா? அதனால நம்ம கட்டின வீடுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்ல. அந்த நம்ம கட்டின வீட்டு நம்ம செத்து போயிட்டோம்னா 4 மணி நேரத்துக்கு நமக்கு இடம் கிடையாது. தூக்கிட்டு போக, பணத்தை தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அண்ணன் தூக்கம் சொல்ல மாட்டாங்க, சித்தப்படம் தூக்கம் சொல்ல மாட்டாங்க, பெரிய படம் தூக்கம் சொல்ல மாட்டாங்க, பணத்தை தூக்கம்னு சொல்லுவாங்க. தூக்கிட்டு போறபடி விளக்கமா வச்சு கழுவி விடுவாங்க. இறுதி அவ்வளவு முடிச்சுட்டேன். கந்த படம் பதவியை நிப்பாடப்பா, நான் சோறு திங்கணும்ல. கந்த படம் ஆரம்பிச்சுட்டு முடிச்சிருக்கேனே. அப்ப முடிஞ்சு போச்சு. கூட யாரும் வர மாட்டாங்க, விளக்க வச்சு கழுவி விடுவாங்க. ஏன்னா இந்த படம் ஊசி வச்சு குத்துவீங்க. தெரியாம வந்துட்டேன், இப்ப தெரிஞ்சா வந்துருக்க மாட்டேன் நானு. ஒரு இப்பதான் வெளியே வந்து பேச பாடு பண்ண என்ன பண்றது? நாங்க இந்த ஒழிப்பான்ல அப்ப என்ன பண்றாங்க? தூக்கிட்டு போய் விளக்க வச்சு கழுவி விடுவாங்க. நல்ல விஷயம் கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? நம்ம சாப்பிட்டு தட்டு தூங்குன தலைவாணி எல்லாம் குப்பையில விட்டு எரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை அடிச்சிருவாங்க. இதான் நம்ம வாழ்க்கை. கூட வருவது எது தெரியுமா? கும்பிடப்படும் சாமி பத்தியும் பிற விஷயம் அன்னதானம் கேட்கிற புராண கதை. அதனால சங்கராசாமி இந்த புராணத்தை எழுதி வச்சு நாடகத்துக்கு புராணம் பேசுங்கன்னாரு. புராணம் பேச எங்காலும் பேச விட்டுட்டாங்க. ஒரு சினிமா போட்டு 55 பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் உருவாக்குனார், நம்ம அழிக்க நமக்கு எந்த அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதை ஒண்ணு வளர்த்து விடணும். சரிங்களா? ஒருத்தர் எழுதுன சங்கராசாமி எழுதுன நாடகத்தை அந்த யூடியூப் தான் பேசுறேன். சங்கராசாமி நாடகத்தை ஒண்ணு வளர்த்து விடணும். அதை அழிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வளர்த்து விட முடியலையா? பேசாம வீட்டுல படுத்துக்கணும். அது துரோகம் பண்ணவே கூடாது. முடிஞ்சு போச்சு. அதனால கந்த புராணத்தை பேசுறேன். அப்ப சூரபத்மன் உயிர் வந்துருச்சு. பார்த்தாரு, எல்லாருக்கும் அடிமையான சிவன் கேட்கிறாரு. சரிப்பா, நெத்தியில கை வச்சு, ரொம்ப இதுக்கு மேல சுருக்கமாக பேச முடியாது, நெத்தியில கை வச்சு சக்தி நீங்க சாலம் உனக்கு அடக்கம்ட்டாரு. இப்ப சிவன் சிரிக்க ஆரம்பிச்சாரு.
என்ன பாக்குற? சாகாவர் பெற்றவன் நான் மட்டுமே. எனக்கு மரணம் என்பது கிடையாது. பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசி மரணத்தை தழுவணும். நீ சாகணும்டா, யார் உன்னை அழிப்பது? அப்பதான் கேட்டாராம். அருவமாகி உருவமாகி பெண்ணின் கருவறையில் எவன் சுமக்கப்படாமல் இருக்கானோ அவனை நீ அழிக்க வேண்டும். அந்த முருகப்பெருமானை அழிக்கிறதுக்காக சிவனின் நெற்றிக்கலை வைகாசி விசாகத்தன்று தோன்றியவர்தான் தீப்பொறி. 6 தீப்பொறி. அது அக்னி தேவன் ஏந்த முடியாமல் சுவாதியிடம் கொடுக்க, சுவாதேவி ஏந்த முடியாமல் கங்கையை விட, கங்கை சரவண பகுதியை விட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான். இதுதான் முருகப்பெருமான் வந்த வரலாறு. வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல, சக்தியிட்ட போய் வேல் வாங்கிட்டு சூரசம்ஹாரம் அழிக்க போறாரு. மனசு வரல. ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாக மயிலாங்கி வைத்துக் கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்தபுராணத்துக்கு 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணங்குகின்ற நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழங்குபவள் நான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களிலே பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாயம் பெறணும், விவசாயிகள் மதிக்கப்படும் கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கும் நயன்தாரா பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கல கோவம் வந்துடும். தமனா உங்களுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நான் வந்து நாடகத்துக்கு வரும்போது தான் நயன்தாரா வந்தது. நான் நாடகத்துக்குறே நம்ம சினிமாவுக்கு வருது. அதாவது பஸ்ல வந்துச்சு. நம்ம கேரளாவில் முதல்ல பஸ்ல வந்துச்சு நாடகத்தில் நடிக்க. ஐயா படத்துல நான் நாடகத்துக்கு வரேன். என்ன அந்த மாதிரி நீங்க எவ்வளவு சொத்து இருக்கு? 2 ஜெட்ரி மான் வச்சிருக்கு. யார் காசு இல்ல? யார் காசு இல்ல? உங்க வரி காசு தானே. எங்க அந்த அம்மா போய் தொட்டு கொடுங்க பாப்போம். தொட முடியாது, வீட்டு வாசலோட நிக்க முடியாது. அறுத்து வாங்கி கொடுத்த. அப்ப யார் காசு யார் வளர்த்து விட்டது? அந்த அம்மா உங்களுக்கு என்ன புண்ணியம்? அந்த ஒரு ஊர்ல ஒரு பஞ்சம் வந்துச்சு, ஒரு 10 மூட்டை அரிசி கொடுக்குமா? என்ன விளம்பரம் பண்ணிச்சு. சரிங்களா? இது வந்து பிடிக்கும். ஆனா வீட்டுல யாருக்கோ முடியல. அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ காதலிக்கோ முடியல. டாக்டர் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆஸ்பத்திரி மேல நின்றுட்டு நயன்தாரா என் புருஷனை காப்பாத்து, உனக்கு மொட்டை அடிச்சுக்கணும் வேண்டாம், நான் தப்பனா என் பிள்ளையை காப்பாத்து, காது குத்துறா வேண்டிக்கிறான். அப்ப மட்டும் முருகா வேண்டோம்ல, முருகனை வணங்கணும், சாமியை வணங்கணும். அதை பாக்குறப்ப 24 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி 2 மணி நேரத்துக்கு ஒதுக்குங்க. மீதி நேரத்தை சாமிக்கு செலவு பண்ணா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். செத்த பின்னாடி யாரும் வர மாட்டாங்க. செத்த பின்னாடி கேட்கிற புராண கதை மட்டும்தான் கூட வரும். அதனால முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள், இந்த கார்த்திகை திருநாள் ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். சரிங்களா? ஒரு மனிதன் அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். தேவர் பாட்டு பாட்டுல நான் கிளம்பிட்டேன். போதும் தேவர் பாட்டு பாட்டு கிளம்பிட்டேன், போதும். சரிங்களா? ஒரு தடவை தான் பாடிட்டு முடிஞ்சு வச்சு. சரிங்களா? அவரை பத்தி பேசிக்கிறேன், அவரை பத்தி தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அது அவ்வளவுதான். இந்த அவரை முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு அதை விட தெரியுமே, தமிழ்நாடு சுத்துறவன் நானு. எந்த இடத்துல எப்படி தொழில் பண்ணு தெரியாதா?
எங்க சாமி பாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் அங்க சாமியை பத்தி பேசுவேன், எங்க தேவை முக்கியம் அங்க அதை பத்தி பேசி போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஊர் வரிக்காசு அவங்க வரி போட்டு ஆட வச்சிருக்காங்க, அவன் என்ன சொன்னாலும் கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. பிடிவாதம் வச்சுலாம் திணிக்க கூடாது. வேப்பம் கொண்டு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. பிள்ளை திங்கிற பிள்ளைதான் திங்க, எல்லா பிள்ளையும் திங்குமா? வேப்பம் கொண்டு 130 நாளைக்கு 133 நாளைக்கு சாப்பிட்டா பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது. சரிங்களா? திருப்புகழ் பாடினா பாம்பு பக்கத்துல கடிக்காது. நான் திருப்புகழ் கேட்க மாட்டேங்கிறது, நம்ம திருப்புகழ் சொல்லக்கூடாது. வேப்பம் நான் திங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேப்பம் கொடுக்க கூடாது. நான் புரோட்டா எடுத்துட்டு நான் உருப்படா போனா போன் விட்டுறணும். சரிங்களா? அவ கடைசி காலத்து அதுதான் நம்ம அது நம்ம மருத்துவ சேர்ந்துக்கிட்டு அது கூட செய்யறதா எப்படி? சரிங்களா? அதனால இப்ப வந்த இடத்துக்கு அவர் நெத்தியில திருநீர் இல்லாம இருந்ததே கிடையாது. பசுமன் மதிப்பிற்குரிய பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யாருன்னு சொல்லுவாங்க. வாழ்ந்தவர் கோடி. எல்லாரும் மனசுல நின்ற முடியாது. யாரு தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மக்கள் மனசுல நிக்க முடியும். அவர் நினைச்சிருந்தாருன்னா 10 பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் நினைச்சிருந்தா பொது அன்னைக்கு சிகரெட் குடிச்சிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா மதுவுக்கு அடிமையா இருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருந்துச்சு. ஆனா அவர் எந்த கெட்ட பழத்துக்கும் அடிமையாகல. வாழ்க்கையில இப்படிதான் வாழணும். என்ன வசதி இருந்தாலும் நான் இப்ப அதாவது கோயில்ல பூசாரி தண்ணி அடிக்காம இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாராய கடை வேலை தண்ணி அடிக்காம இருக்கணும், அப்பதான் மன உறுதி. அது மாதிரி எல்லா வசதியும் இருந்து அவர் எதுவுமே பண்ணிக்கல. வேணாம் அப்படின்ட்டாரு. மக்களுக்காக வாழ்வோம். ஆன்மீகவாதி. நெத்தில திருநீர் கும்பலாம அவர் இருக்கவே மாட்டார். பாத்தீங்களா? ஆன்மீகவாதி. அது மாதிரி கடைசி வரைக்கும் அவர் காவி கட்ட பிரம்மச்சாரி. இன்னைக்கு வந்து காவியை கட்டிட்டு 1000 ரூபாய் வச்சு வியாபாரம் பண்ணிக்க விளங்காத வைங்க, கோடி கோடியா சம்பாதிச்சுக்க கிழக்கு முடிச்சவங்க. ஆனா வந்து கடைசி வரைக்கும் அவர் காவி கட்ட கிடையாது. காவி கட்டாம என்ன காவிக்கு இந்து மதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது ஏன் அப்புறம் சொல்றேன். அதனால அந்த ஓடி வந்த புலியை முரத்தால் அடித்து, உங்களை தான் பேசுறேன் கேட்டுக்கங்க. ஓடி வந்த புலியை முரத்தால் அடித்து துரத்திய கூட்டம் அல்ல உங்கள் கூட்டம். ஓடி வந்த புலியை 2ஆக கிழிச்சு எறிஞ்ச கூட்டம் உங்கள் கூட்டம். சரிங்களா? 3 பேர் கிழிச்சு எறிஞ்சாங்க. முதல்ல கிழிச்சு எறிஞ்சது யார் தெரியுமா? மதிப்புக்குரிய பூலித்தேவன் ஐயா அவர்கள். அவர் தான் முதல்ல பூமி 18 அடி சிவிங்கி புலின்னு ஒண்ணு இருக்கும். 18 அடி புலி இல்ல. இப்ப 1800லயே அது அழிஞ்சிச்சு. அந்த புலி வந்து மதுரையை மன்னர்கள் ஆளும்போது சுத்திக்கிட்டு வந்திருக்கு. நாட்டுக்குள்ள பூந்து ஒருத்தல கொண்டுட்டு அப்பதான் சொன்னார் புலியர் மேல அடைக்கலாம். நாயக்கர் காலம், இந்த காலம் வரலாறுல கேட்டுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணாரு? அந்த நாயக்கர் வந்து புலியை பிடிக்க முடியல. யாருன்னா ஐயா குறுநில மன்னர் புலித்தேவனை கூட்டுவாங்க. போய் புலியை கிழிச்சு போட்டு வந்தாரு. பிடிக்க முடியுமா? நீங்க பூனைக்குட்டி கூட நம்மளால பிடிக்க முடியாது, பயந்துச்சு ஓடிக்கும். அப்படிப்பட்ட அவரு அதுக்கப்புறம் புலியை கிழிச்சு போடுறது தெரியுமா? மதிப்புக்குரிய வேலுநாச்சியார் அவர்கள். ராமநாதபுரத்தை ஆண்ட வயது செல்லமுத்து சேதுபதியின் மகள் மதிப்புக்குரிய வேலுநாச்சியார். 16 வயசு கல்யாணம் நேரும் போது எங்க சிவகட்சி முத்துவடுநாதர் கல்யாணம், சசிவர்ண தேவர் பிள்ளை முத்துவடுநாதர் கல்யாணம் நேராங்க. 16 வயசுல 1730 பிறந்தாங்க. 1746 கல்யாணம் பண்ணி வர்றாங்க. கல்யாணம் வந்துட்டு எங்க குற்றாலம் குளிக்க போறாங்க. குளிக்க போனப்ப முத்துவோட மேல ஒரு புலி பாஞ்சிச்சு. வாழை பிடிச்சி இழுத்து புலியை 2ஆ கிழிச்சு போட்ட பெண்மணி தான் மதிப்புக்குரிய வீரமங்கை வேலுநாச்சியார். அவங்க நாடகத்தை நான் 15 வருஷமா போட்டுக்கிட்டேன். என் சொந்த சொல்ல போட்டுக்கிட்டீங்க. நான் தான் முத எழுதியே போட்டது. அவங்க நாளையில அதை படிச்சுட்டு ஒரு 3 நாள் என்னால சாப்பிடணும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு மன்னனின் மகளா இருந்து, ராமநாதபுரத்தின் மன்னனின் மகளா இருந்து செல்வ செருப்புல வளர்ந்து அந்த பெண்மணி கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு எங்க சிவகட்சியை வந்து அடிமையாக்கிட்டாங்க. முத்துவடுநாதர் வந்து காலையில கோயில சாமி கும்பிட்டு போது முன்ன பின்ன சொல்லாம கிளம்ப பாஞ்சு ஒரு தடவை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. கவினாச்சியர் முத்துவடுநாதர் இன்னைக்கு கெஜெட்டிக்ல இருக்கு. அவருக்கு செய்தது தவறுன்னு வரைக்கும் கெஜெட்டிக்ல இருக்கு. சுட்டு கொண்டாச்சு. இவங்க கொல்லமுடி காளிகார் கோயில் இருக்காங்க. அப்ப எல்லாம் வீட்டுக்காரர்கள் உடன்கட்டை ஏறிடணும். ஆனா உடன்கட்டை ஏறல. சிவகங்கை சீமை அடிமையாச்சு. மக்களே அடிமையாக்கிட்டாங்க வெள்ளக்காரவங்க. இழந்த சிவகங்கை சீமை மீட்டெடுப்பேன்னு சொல்லி தான் வைரத்தாளி போட்டுதாங்க. தாலி மேல சத்தியம் பண்ணாங்க. என் கணவன் இந்த இழந்த சிவகங்கை சீமை நான் மீட்டெடுப்பேன்னு 8 வருஷம் சோறு தண்ணி இல்லாம எங்க உடையாள் வந்து பாதை காமிச்சு எங்க போறாங்க? கோபால் நாயக்கர் அரண்மனைக்கு போயிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கோபால் விருப்பாச்சு. அங்க போயிட்டாங்க. அங்க போய் எப்படி இது மாதிரிதான் ரோடு வசதிலாம் கிடையாது. மலைக்குழும் கோபால் நாயக்கர் அருகளும் தனியா தங்கி எல்லாரையும் வரவழைச்சு எல்லாருக்கும் போர் பயிற்சி கொடுத்து 8 வருஷம் கடுமையா எப்படி வாழ்ந்த பெண்மணி எப்படி வந்து எந்த குதிரையா இருந்தாலும் நடக்குவாங்க. 6 பாஷை பேசக்கூடிய அப்பெல்லாம் புத்தகம் கிடையாது. ஆனா 6 பாஷை பேசுனாங்க. தமிழ் மொழி தெரியும், ஆங்கில மொழி தெரியும், உருது தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், பிரெஞ்சு தெரியும். அவ்வளவு மொழி கத்துக்கிட்டவங்க. அவ்வளவு பெரிய வீர பெண்மணி. பார்த்தா 8 வருஷம் தனியா இருந்து எல்லாரும் படையோட ஒண்ணு சேர்ந்து நேரம் வந்து மானாமதுரை ஆத்துல தான் நடந்துச்சு போர். 1772 நடந்த போர், கடுமையான போர். 1 கோடி வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 1 கோடி. நேரம் ஹைதலியை போய் சந்திக்கிறாங்க. ஹைதலிய மைசூர்ல. அவர் என்ன வீட்டுக்காரங்க இந்த அம்மா என்ன செய்ய போறோம் கண்டுக்கல. ஆனா இந்த அம்மா பேசின உருது மொழியை பார்த்து எந்திரிச்சுன்னு கையெழுத்து கும்பிட்டான். சகோதரி அப்படின்னா யாரு? ஹைதர் அலி மன்னன்.
முகலாய மன்னன் பார்த்தார். கையெடுத்து கும்பிட்டான். அவர் பீரங்கியும் தன் மகன் திப்பு சுல்தானையும் படை வீரர்களையும் இருக்கு துணைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இங்க மானாமதுரை நாடலுக்கு வந்து வீரங்கியை பதுக்கி வச்சு போர் நடந்தது. 1772 கடுமையான போர். 1 கோடி பேர் இறக்கப்பட்டு மானாமதுரை 6 பேர் ரத்தமா ஓடியது. அன்று ஜெயித்து அதுக்கப்புறம் எங்க 1780 ஆட்சியை பிடிக்கிறாங்க. சிவகங்கை பிடிக்கிறாங்க. சிவகங்கை 8 வருஷம். 8 வருஷம் 72ல இருந்து 80 வரைக்கும் தலைமுறை இருக்காங்க. 80ல போர் நடக்குது, ஜெயிக்கிறாங்க. பெண்மணி, முதல் பெண்மணி உலக வரலாற்றிலே முதலாக சிவகங்கை அடிமையை மீட்டெடுத்த பெண்மணி. எங்க 80ல ஆட்சியை பிடிக்கிறாங்க. 10 வருஷம் ஆளுறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் மகள்கிட்ட கொடுக்குறாங்க வெள்ளச்சி நாச்சியார். 1796ல மாரடைப்பு வந்து இறந்தவர்கள் தான் வீரமங்கை வேலு நாச்சியார். எங்க இதுல அங்கிருந்து மீள்திரையில கூட இன்னைக்கு சிவகங்கை அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அதுல மீளா துயில் இருப்பார் சிவகங்கை வேலுநாச்சியார். 2ஆம் புலியை கிழிச்சு போட்ட பெண்மணி. அவர் வம்சத்தில் பிறந்ததுக்கும் வளர்ந்து கொடுத்து வச்சிருக்கணும் பேசுவதற்கும். அதுக்கப்புறம் புலியை கிழிச்சு போட்டது யார் தெரியுங்களா? மதிப்பூரிய பசுமன் முத்துராமலிங்க அவர்கள். சாதாரணப்பட்டவர் கிடையாது. 16 வயசு சுருளிக்கு போயிருக்காரு. சுற்றுலா பிள்ளை 16 வயசு சுற்றுலா தலத்துல அங்க ஒரு அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஒரு பசுமாடு மேய்ச்சி அந்த பாலை பீச்சு தான் வந்து குடும்பத்தை வளர்த்து புருஷன் இல்ல குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்கு. போனா பசுமாடு புலி பிடிச்சிருச்சு. எல்லாரும் கத்துறாங்க. எல்லாம் யாரும் ஓடி போய் யாரு பிடிப்போம் யாரு காப்பாற்றணும் அந்த காலத்துல எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா பசுமான் முத்துராமலிங்க அவர்கள் அந்த புலியோட பாலை பிடிச்சி இழுத்து அந்த பசுமாடு தொடையை பிடிச்சு இழுத்து கிழிச்சு போட்டு அந்த பசுமாட்டை காப்பாத்தி நம்ம கொடுத்தாங்க. ஏழைகளின் துயர் துடைக்கணும். யாரோ எப்படி போயிட்டு நம்ம நல்லா இருந்தா சரி அப்படின்னு எண்ணம் இல்லாமல் அதுலயே சுருளிலேயே 70 அடி ஆழம் தண்ணியில இந்த போட்டு ஓட்டுவாங்கல்ல இன்ஜின் போட்டு அந்த இன்ஜினை வந்து உள்ள விழுந்துச்சு. 2 ரூபாய் சம்பளம் இருக்கு. இந்த போட்டு போட்டுருக்கு. அப்ப 2 ரூபாய் சம்பளம் அது இருக்கு. ஏன்னா அந்த இன்ஜின் 2000 ரூபாயா 2 ரூபாய் சம்பளக்காரர் எப்படி 2000 ரூபாய் கொடுப்பாரு? பிள்ளைகளை வளர்க்கணுமே. அப்படி கதறி இருக்காரு. ஒண்ணுமே சொல்ல 16 வயசு சின்ன அப்படி உள்ள குதிச்சுட்டா 70 காலத்துல உள்ள குதிச்சு உள்ள முங்கிய என்ஜினை எடுத்து தான் கையில கொடுத்தாராம். அவள் அப்படிப்பட்டவர் தான் சாதாரண கிடையாது. பணத்தின் மேல் பற்று இல்லாதவர். பணம் 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 எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. ஆனா பணத்தை மூட்டை முடிய வச்சு பணத்தின் மேல் பற்று இல்லாம ஏழைகளுக்காக வாழ்ந்து ஏழைக்காவே வந்து இறந்தவர். ஆபரேஷன் பண்ணிக்கலாம். பெரிய அமெரிக்கா போயிருக்கலாம், ஸ்வீடன் போயிருக்கலாம். போய் வைத்தியர் தானே இருந்தாரு. ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திருக்கலாம். ஆனா வேணாம் இந்த உடம்பு வந்து எப்ப உனக்கு எனக்கு எடுக்குன்னு தெரிஞ்சு வேதனை கொடுத்துட்டாரு. எடுத்துக்கிறக்கா 59 வயசுல வந்து பிரம்மச்சாரியாக வந்து மரணத்தை எய்தார். சாதாரணப்பட்டவர்கள் பிரம்மச்சாரி அதுக்கு மேல இருக்க மாட்டார். இப்ப உண்மையான பிரம்மச்சாரிகள் 59 வயசுக்கு மேல இருக்க மாட்டார். சங்கரதாசாமி பாருங்க இந்த நாளத்தில் இருந்த அவரும் பிரம்மச்சாரி அவரும் இறந்துட்டார். 50 வயசு மேல கிடையாது. அந்த குண்டலி வந்து இறக்க வச்சிடும். அதான் உண்மையான பிரம்மச்சாரி. அப்படிப்பட்டவரு நேரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு. கலெக்டர் ஒரு தடவை வந்தாராம். கலெக்டர் ஐயா இவரை பார்க்க நேதாஜி வந்து இவர் வீட்டுல தான் சாப்பிடுவார். நேதாஜி உண்மையான சிநேகிதன். நேதாஜி இவர் வீட்டுல சாப்பிடக்கூடியவர். கலெக்டர் வந்திருக்காரு. பின்னாடியே கார்ல வச்சு கூட்டிகிட்டே போயிருக்காரு கோட்டாம்பட்டி வரைக்கும். மதுரை எங்க மதுரைக்கு சென்னைக்கு பார்த்தாரா கலெக்டர் ஐயா ஏன் கூட கார்ல வர வேண்டியதால ஏன் பின்னாடி ஐயா நீங்க வந்து விமானத்தை பிடிக்கணும்னு சொன்னீங்க. ஒருவேளை உங்க கார் பழுதடைந்தால் என் கார்ல போயிடலாம்ல. அதுதான் 2 கார். அந்த மாதிரி நேரத்தை அனுசரிக்கக்கூடியவர், அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவர். முழு உண்மை என்ன தெரியுமா? அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவர். அதனால இன்னைக்கு அவர் எல்லாரும் மனசுலையும் மதிப்பா உட்காந்துருக்காரு. அதான் உண்மை. அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவரை பாடி விட்டு போயிட்டு வா. தமிழகமே போற்றும் தலைவரமா பசும்பொன் கண்டெடுத்த தேவதானம்மா பசும்பொன் கண்டெடுத்த தேவதானம்மா தமிழக